ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா கப்பக்கிழங்குல ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கப்பக்கிழங்கு தோலெல்லாம் உரிச்சிக்கலாம். உரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் தோலெல்லாம் உரித்து வச்சுக்கோங்க. கப்பக்கிழங்கோடது இப்போ நம்ம தோலெல்லாம் உரிச்சாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறத நம்ம உரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கப்பக்கிழங்கு தோலெலாம் உரித்து வச்சாச்சு. பாருங்கள், உரித்து வச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டாக கட் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ இதில் நம்ம இவ்வளோ பெருசில் நாங்கள் எங்கள் வீட்டில் இவ்வளோ பெருசில் நாங்கள் செய்ய மாட்டோம். இதோட இன்னும் கொஞ்சம் குட்டியாக நாங்கள் கட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு நீங்கள் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் கப்பக்கிழங்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா கப்பக்கிழங்கு கட் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் குக்கரில் தான் நாங்கள் இப்போ வேக வைக்க போகிறோம். அதனால் நாங்கள் குக்கரில் பார்த்திங்களா தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கப்பக்கிழங்கு தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் கப்பக்கிழங்கு வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொதிக்க வச்சுக்கிற தண்ணியில் நம்ம கப்பக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கப்பக்கிழங்குக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தண்ணியில் உப்பு கரிப்பாக இருந்தானா போதும். அதுக்குன்னு ரொம்ப வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கப்பக்கிழங்கு போட்டுக்கலாம். நம்ம கப்பக்கிழங்குலாம் போட்டாச்சு. இப்போ வரைக்கும் தண்ணி பார்த்திங்களா, கப்பக்கிழங்கு முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றினா போதும். இப்போ நம்ம 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னெல்லாம். பாருங்கள், கப்பக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கப்பக்கிழங்கு தண்ணி வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ கப்பக்கிழங்கு பார்த்திங்களா, நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த கப்பக்கிழங்கு நம்ம ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் தேங்காய் ஊற்றுறோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகா. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஒரு ப்ரௌன் நிறமாக வரட்டும். அப்போ தான் வெங்காயத்தோட அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு ப்ரௌன் நிறமாக வந்துச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற கப்பக்கிழங்கு போட்டுடலாம். கப்பக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மேலே கீழே கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் கடுகள் எல்லாம் கப்பக்கிழங்குலேயும் படுற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது போட்டு நல்லா போட்டு என்ன சொல்லுவீங்க, கிளறக்கூடாது. கிளறினா இந்த கப்பக்கிழங்கெல்லாம் உடஞ்சி வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா இதே மாதிரி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டாக பேனில் பிடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி லைட்டாக குலுக்கி விட்டுக்கோங்க. இப்படி குலுக்குனா பார்த்திங்களா எல்லா இடத்துலையும் வெங்காயம், அந்த காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை எல்லா கப்பக்கிழங்குலேயும் இருக்கும். தெரியுமா? பாருங்கள், உங்களுக்கே தெரியுது, பார்த்தாலே தெரியும் பாருங்கள். கப்பக்கிழங்கு பார்த்திங்களா உடையவே இல்லை. அதேமாதிரி நல்லா வெந்தும் இருக்குது. கப்பக்கிழங்கு நல்லா வெந்தும் செஞ்சுருக்கு. அதேமாதிரி எங்கேயும் உடையவே இல்லை.
சரிங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கப்பக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கப்பக்கிழங்கெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுற டைமில் வந்து திருவி வச்ச தேங்காய் அப்படியே தூவி விட்டுறலாம். தேங்காய் போட்டோன்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காயெல்லாம் போட்டாச்சு. இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நம்ம வந்து லைட்டாக அப்படி குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் படும். ஆனால் நம்ம கிளறி விட்டுட்டு இருந்தாலும் என்ன தெரியுமா, கப்பக்கிழங்கு உடஞ்சிரும். சரிங்களா? இதே இப்போ கப்பக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு எங்களுது. எங்களுக்கு கொஞ்சம் இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து கப்பக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சாச்சு. எதுக்குன்னா எங்கள் மாமனார் கப்பக்கிழங்கு கொண்டு வந்தப்பதே சொல்கிறாங்க நல்லா வேக வைக்கணும். ஆனால் அவருக்கு வந்து சாப்பிட முடியாது, கொஞ்சம் நறுக்கு இருந்தாலும் அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கு கப்பக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு தகுந்த மாதிரியே வெந்தும் செஞ்சிருச்சு. அவருக்கு இந்த மாதிரி வெந்தால் தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். நீ உங்கள் வீட்டில் செய்யணும் கொஞ்சம் ஆஃப் வேவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். தேங்காய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், தாளித்த கப்பக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் வீட்டில் இதேமாதிரி செஞ்சாங்கன்னா உங்கள் பசங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து மழை சீசனில் வந்து இந்த மாதிரி கப்பக்கிழங்குல வந்து நீங்கள் இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்லாம். அப்புறமா சிக்கன் குழம்பெல்லாம் செஞ்சு சிக்கன் குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட, மீன் குழம்புலலாம் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தாளிப்பு மாதிரி கப்பக்கிழங்கு செஞ்சான்னா இதுக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை. இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து பிளாக் டீ தான் நாங்கள் குடிப்போம். அந்த பிளாக் டீயும் இந்த கப்பக்கிழங்குக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மழைக்கு இந்த மாதிரி கப்பக்கிழங்கு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி மழை காலத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.